ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல். நீட் 2024க்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பீங்க. செக்யூரிட்டி பின்னை வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து வரும். சரி, இந்த வெரிஃபிகேஷன் கோட் இன்கரெக்டை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, அதை நீங்கள் ஒன்றும் வந்து பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு டெக்னிக்கல் கிளிச், ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணுறதால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வருது. ஏன்னா இன்றைக்கி தான் அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து சேம் டைமில் வந்து அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான டெக்னிக்கல் கிளிச் வந்து வரதான் செய்யும். அதனால் கொஞ்சம் நேரம் வந்து டைம் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி கரெக்டாக என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவும் போல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதனால் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் கோட் இஸ் இன்கரெக்ட் அப்படின்றது ஒரு டெக்னிக்கல் கிளிச்சு தான். அது கொஞ்சம் நேரத்தில் அவங்களே வந்து ரெடி பண்ணி அப்டேட் பண்ணிவிடுவாங்க. இது மொபைல் அண்ட் பிசி ரெண்டுத்துலையுமே இருக்குது. நிறைய பேர் மொபைலில் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க, போய் பிசியில் ட்ரை பண்ணால் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ரெண்டுத்துலையுமே அதே இஷ்யூ தான் வந்து இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நேரத்தில் வந்து சரியாயிடும். ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அகெயின் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.